விசேஷம், பண்டிகை, திருவிழா இப்பெல்லாம் வாழை இலையில சாப்பிடுறது நம்மளோட பாரம்பரியம். வாழை இலையில சாப்பாடு போட்டு விருந்தாளிகளுக்கு உபசரிப்பு பண்ணா அதுதான் விருந்தோம்பல். வாழை இலை பொதுவா எதுக்காக யூஸ் பண்றோம்னா செரிமானத்துக்கு பெரிதும் உதவுது அப்படிங்கறதால. சரி, இந்த உணவு சாப்பிடுற முறையில முதல்ல இனிப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக உணவை முதல்ல இனிப்புல இருந்து தொடங்கணும் அப்படிங்கறத இப்ப நாம பார்க்க போறோம். விசேஷங்கள்ல முதல்ல பரிமாறப்படுறது இனிப்பு தான். ஏன்னா உமிழ்நீர் சுரப்பதாலதான் உணவு செரிமானம் அடைய தொடங்குது. உமிழ்நீரை அதிகம் சுரக்க வைக்கிற இனிப்ப முதல்ல சாப்பிடணும். உணவை அரைத்து சாப்பிடுறதன் காரணமா உமிழ்நீருக்கு வேலை கிடைக்குது. இதனால செரிமானம் சிறப்பா நடக்கும். இததான் நொறுங்க தின்றா 100 வயது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. உணவோட இறுதியில மோர் சாப்பிடுறது நல்லது. அதே மாதிரி ஜீரணம் நடக்கும்போது ஏற்படுற அமில சுரப்பால உருவாகக்கூடிய அல்சருக்கு மோர் பானம் சிறந்த மருந்தா கருதப்படுது. இனிப்பு, சாம்பார், ரசம், மோர் இந்த வரிசையில உணவை சாப்பிடுறதுதான் எப்பவுமே நல்லது. இது மூலமா நம்ம உணவை செரிக்க வைக்கிற நொதிகளும் செரிமானமும் சரியான முறையில நடைபெறும். சாப்பாட்டுக்கு முன்னாடி சூப் சாப்பிட்டா அல்சர் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்மள பல பேர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சூப் குடிச்சிட்டு சாப்பிட்டா நல்லா பசிக்கும் அப்படின்னு நினைப்போம். குளிர் நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு பசிய தூண்ட சூடான சூப் குடிக்கிற பழக்கம் இருந்தது. நம்ம நாட்டுக்கு அது ஏத்தது கிடையாது. அதே மாதிரி பழங்களை சாப்பாடோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டுக்கு பின் டெசர்ட்டா சாப்பிடுறதும் பெரிய பலன் தராது. பழத்தோட பாலிபினால்கள், மருத்துவ குணமுள்ள ஆல்கலாய்டுகள் உடல்ல சேரணும் அப்படின்னா பழத்தை தனியாவோ இல்ல முதல் உணவாவோ சாப்பிடுறது நல்லது. சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்க கூடாது. சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் கழித்துதான் தண்ணீர் குடிக்கணும். அது ஜீரண என்சைம நீர்க்க செய்யாம உணவுல உள்ள அத்தனை சத்தையும் உடல்ல கிரகிக்க உதவுது. காலையில குளிர்ந்த நீர் 2 டம்ளரும் இரவு படுக்க முன்னாடி 3 டம்ளர் வெந்நீரும் குடிச்சோம் அப்படின்னா உடல் உறுதியாகும். சாப்பாடு ஆரம்பத்துல தண்ணி குடிச்சா உடல் சூட்டை தணித்து உடல் இளைக்கும். உணவுக்கு இடையில தண்ணி குடிச்சா நடுத்தரமான உடல் பருமன் ஏற்படும். சூடான உடல்வாக இருக்கிறவங்க குளிர்ந்த நீரும், வாதம், கபம் இதெல்லாம் இருக்கிறவங்க வெந்நீரும் குடிக்கிறது சிறந்தது. வெந்நீர் உடல் சூட்டை தூண்டி பித்தத்தை சுத்தம் செய்து இருமல், சளியை குறைக்குது. நம்ம உணவுல மட்டும்தான் அனைத்து சுவைகளும் சேர்த்து சரிவிகித உணவா சாப்பிடப்படுற பழக்கம் இருக்கு. இதனால உணவுல அனைத்து சத்துக்களும் முழுமையா கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாம எளிதில் செரிமானம் அடையறதுக்கான பொருட்களும் இருக்கு. இந்த பழைய முறையை தெரிஞ்சுக்கிட்டு பின்பற்றினாலே நோய்களை தவிர்க்க முடியும். இப்ப தெரிஞ்சுதா உணவுல இனிப்ப முதலாவதா ஏன் எடுக்கிறோம், கடைசி வரைக்கும் எப்படிப்பட்ட முறையில சாப்பிடணும் அப்படிங்கறது.